ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக நல்ல ஈஸியாக நல்ல சூப்பரான ஒரு பூண்டு மிளகு சாதமும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரசாரமாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு வறுவலை எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி சூடு பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுலேயே கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு 3 உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நான் மேல் தோலை சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கீங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கட்டும். நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கணும். ஸோ அது வரைக்கும் கொதிச்சா போதும். இப்போ இதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு வானலியில் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4-5 பல் பூண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு சின்ன உரலில் சேர்த்து நல்லா இடித்து நான் சேர்த்துருக்கேங்க. பூண்டை வந்து லேசாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு அந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு லைட்டாக கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும். ஸோ அது வரைக்கும் வதக்கி எடுத்தால் போதும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேங்க. இது காரம் கம்மியாக இருக்கும், அதனால் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூளும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கீங்க. சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து சிம்மிலே வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்ல சுருளை வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்ல ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பராக சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூண்டு மிளகு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு வானலி சூடு பண்ணிவிட்டு ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து சாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்துட்டு ஒரு 4-5 காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து அளவுக்கு பூண்டை வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போது இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தோடையே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க. சீக்கிரமாக வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறி வந்துடும். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்ல கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய தக்காளி பழம் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ தக்காளி பழம் சேர்த்துட்டு இது நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த பூண்டு மிளகு சாதத்துக்கு பார்த்திங்கன்னா அதிக பேர் வந்து தக்காளி வந்து சேர்க்க மாட்டாங்க. ஸோ தக்காளி சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க சாதம். ஸோ உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கீங்க. நம்ம வந்து வெங்காயம் வதக்கும் போது மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ இந்த தக்காளிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு 3 கப் அளவுக்கு சாதம் நல்லா வடிச்சிட்டு ஆற வச்ச சாதம் சேர்த்துருக்கீங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகை வந்து கல்லில் போட்டு நல்லா இடித்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இடித்து சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். நீங்கள் வந்து மிளகு தூளாக சேர்க்குறத விட இந்த மாதிரி டைரெக்டாக மிளகை இடித்து சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ சாதத்தை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். சாதம் வந்து உடஞ்சிராமல் நல்ல மேலாப்பில் அந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான நல்ல சிம்பிளான ஒரு பூண்டு மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வறுவலோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. லஞ்சுக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு செய்யும்போது கொஞ்சம் காரத்தை வந்து குறைச்சிக்கோங்க. மிளகாயவோ அல்லது மிளகுத்தூளையோ நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான நல்ல சிம்பிளான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.